இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். அதேதான் அங்க பரிசு एकदाला गोणी 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 इकडे ओडे गोणी कत्ती कथा मुल्लु सैट போய் பிரசாந்தரே பிடிச்சோ தைரியமா பிடிச்சோ மார்க்க 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 என்ன ஜோடு எல்லியாவு மல்லாவு அது பாடுமா கர்நாடக மாநிலத்துல ரப்பர் தோட்டத்துல ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க 13 அடி நீளத்துல ராஜநாகம் ஒண்ணு தென்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் போராடி அந்த பாம்பை பத்திரமா மீட்டு வனப்பகுதியில விட்டுருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்துல இருக்கக்கூடிய கடாபா தாலுகாவுக்குட்பட்ட கோடிம்பாலா கிராமத்துல ரப்பர் தோட்டம் இருக்கு. இங்க ரப்பர் மரங்களுக்கு ஊழியர்கள் டேப் போட்டும் பணியை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்பதான் திடீர்னு அங்க உஷ்ணு சத்தம் கேட்டதா சொல்லப்படுது. ஒருவேளை பாம்பா இருக்குமோ அப்படின்னு முதல்ல சந்தேகப்பட்டிருந்திருக்காங்களா. ஒருவேளை இது மலைப்பாம்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிதான் பாம்பு பிடி வீரரான கோபாலாவுக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்க. பாம்பு பிடி வீரர் விரைந்து வந்து அங்க சோதனை செய்யும் போதுதான் அது மலைப்பாம்பு இல்ல 13 அடி நீளத்துல இருக்கக்கூடிய ராஜநாகம் அப்படின்றது தெரிய வந்திருக்காம். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல போராடி அந்த பாம்பை பத்திரமா பாம்பு பிடி வீரர் மீட்டிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வனப்பகுதியில அந்த பாம்பை பத்திரமா விட்டிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 13 அடி நீளத்துல ராஜநாகம் தென்பட்ட செய்தி ஊர் முழுக்க பரவ அதை பார்க்கறதுக்காக ஊர் மக்கள் அங்க கூடியிருந்திருக்காங்களா. அப்போ பொதுமக்களை பார்த்து பாம்பு சீர்னதாலையும் அங்க பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. முறையான பயிற்சி எடுத்துதான் இந்த மாதிரி பாம்பு பிடிக்கக்கூடிய செயல்ல இந்த பாம்பு பிடி வீரர் ஈடுபட்டிருந்திருக்காரு. அதனால பயிற்சி இல்லாதவங்க இந்த மாதிரியான செயல்ல ஈடுபடக்கூடாது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.